இந்த தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கும். திருநாவுக்கரச பெருமான் அருளிய தேவாரம் திருமறை பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் திருச்சோற்றுத்துறை 3வது பதிகம் 48. திருச்சோற்றுத்துறை பெருமான் மீது மாலா காதல் கொண்டு 3ஆம் திருப்பதிகம் பாடுகிறார் நாவுக்கரையர். திருமுறையில் 533, திருக்குறுந்தொகை பெரிய புராணத்தில் 212. திருச்சிற்றம்பலம். கொல்லை ஏற்றினார் கோளரவு வத்தினர் தில்லை சிற்றம்பலத்துறை செல்வனார் தொல்லை ஊழியர் சோற்றுத்துறையாருக்கே வல்லையாய் பணிசை மட நெஞ்சமே. இளமையான நெஞ்சமே, முல்லை நிலத்துக்குரிய விடையை உடையவரும் அனைத்தும் கொல்லும் தன்மை கொண்ட அரவத்தை அணிகலனாக கொண்டவரும் தில்லை சிற்றம்பலத்தின் நல்லாடல் புரிபவரும் ஊழி காலந்தோறும் விளங்கி வீற்றிருக்கும் தொன்மையுடையவர் இவரே சோற்றுத்துறைநாதர். இத்தலைவருக்கு திருத்தொண்டினை தொடர்ந்து உறுதியுடன் ஆற்றுக. முத்தியாக ஒரு தவம் செய்திலை அத்தியால் அடியாருக்கு ஒன்றும் அளித்திலை தொத்து நின்றலா சோற்றுத்துறையாருக்கே பத்தியாய் பணி செய் மட நெஞ்சமே. இளமையான நெஞ்சே, முத்தி பேற்றினை பெறுதற்குரிய நிலையில் எத்தகைய தவம் செய்தாயில்லை. அடியவர்களுக்கு விருப்புடன் ஒன்றினையாவது ஈண்டாயில்லை. கொத்துக்களாய் பூத்து குலுங்கும் சோலைகள் சூழ் சோற்றுத்துறை சிவனுக்கு இனியாகிலும் பக்தியுடன் திருத்தொண்டினை செய்வாயாக. ஒட்டி நின்ற உடலுறு நோய்வினை கட்டி நின்ற கழிந்தவை போயற தொட்டு நின்று அச்சோற்றுத்துறையாருக்கே பட்டியாய் பணி செய்யும் மட நெஞ்சமே. இளமையான நெஞ்சமே, உடலோடு ஒட்டியிருக்கும் பிறவியாகிய நோய் வினை பற்றி தொடர்கின்றது. இத்தகைய வினையான நோயை விளக்க வேண்டி சோற்றுத்துறையாரை மீளா அடிமையாகி பணி செய். ஆதியான் அண்ட வானவருக்கு அருள் நல்கும் நீதியான் என்று நிர்மலனே என்றும் சோதியான் என்றும் சோற்றுத்துறையாருக்கே வாதியாய் பணி செய்யும் மட நெஞ்சமே. இளமையான நெஞ்சமே, சிவனார் அனைத்திற்கும் ஆதியானவர், விண்ணவருக்கும் இனிய நல்லருள் நல்கும் நீர்மையாளர், தூய்மையானவர், சோதிப்பிழம்பின சோற்றுத்துறை உரைபவர். இப்பரமனுக்கு உரிய அடிமை பூண்டு நற்பணி செய். ஆட்டினாய் அடியேன் வினையாயின ஓட்டினாய் ஒரு காதில் இலங்கு வெண் தோட்டினாய் என்று சோற்றுத்துறையாருக்கே நீட்டினி பணி செய் மட நெஞ்சமே. இளமையான நெஞ்சமே, சோற்றுத்துறையாருக்கு மிக்க அன்பு கொண்டு பேரன்பு மிக்கதாகி பணி செய். அப்பிரான் இவ்வுலகில் உள்ள அனைத்தையும் ஆட்டுவிப்பார். அடியவனின் வினை முழுவதையும் ஓட்டியவர், ஒரு செவியில் வெண்மையாய் ஒளிரும் தோடு கொண்டவர். பொங்கி நின்றெழுந்த தகடல் நஞ்சினை பங்கி உண்டதொரு தெய்வம் உண்டோ சொல்லாய். தொங்கி நீ என்று சோற்றுத்துறையாருக்கு தங்கி நீ பணி செய் மட நெஞ்சமே. இளமையான நெஞ்சமே, பொங்கி நின்று எழுந்த கடலில் நின்று தோன்றிய நஞ்சினை கண்டு அருகிலுள்ளோர் அச்சம் கொண்டு 4 பக்கங்களிலும் சிதறி ஓட அதனை தன் கையால் பற்றி எடுத்து உண்ட தெய்வம் சிவனன்றி வேறு யாரவர்? சோற்றுத்துறையாரின் திருவடியை வணங்கி அப்பெருமானுக்கே மனம் தாழ்ந்து என்றும் பணிவிடை செய். ஆணி போல நீ ஆற்ற வழியை காண். ஏணி போல இழுத்தெறியும் ஏங்கியும் தோணியாகி சோற்றுத்துறையாருக்கே பூனியாய் பணி செய் மட நெஞ்சமே. இளமையான நெஞ்சமே, இரும்பு பாணியை போல நீ மிக்க வலிமையுடையவாயினும் ஏணியை போல ஏற வைத்து இறங்கச் செய்தும் தத்தளித்து இறங்குகின்றவனை பிறவி பெருங்கடலை கடந்ததற்கு தோணியாக உதவும் சோற்றுத்துறையாருக்கு அன்பாய் நீ பணி செய். பெற்றம் ஏரில் என் பேய்படையாகில் என் புற்றில் ஆடவர ஏது பூனில் என் சுற்றி நீ என்றும் சோற்றுத்துறையாருக்கே பற்றி நீ பணி செய் மட நெஞ்சமே. இளமையான நெஞ்சமே, ஏற்றில் ஏற்றினால் என் பேய்படையாகில் என் புற்றினில் இருக்கும் பாம்பினை அணியாக கொண்டால் என் நீ என்று சோற்றுத்துறையாரை பற்றி நின்று வளமாக வந்து விடாது பற்றி பணி செய். அல்லியான் அரவன் தலைநாகனை பள்ளி ஒன்று அறியா பரிசெல்லாம் சொல்லி நீ என்றும் சோற்றுத்துறையாருக்கே புள்ளினி பணி செய் மட நெஞ்சமே. இளமையான நெஞ்சமே, தாமரையாக விதழுள்ள நான்முகனும் ஆதிசேடனை பள்ளியாக கொண்ட திருமாலும் காண முயன்றும் காண இயலாதவராய் நீண்ட நெடிய உயர நின்ற ஜோதி பிழம்பென அப்பெருமானின் புகழை உரைப்பாயாக. சோற்றுத்துறையாரை சார்ந்து அவர் திருவடியை பணிந்து திருத்தொண்டு புரி. அதுவே நீ நற்கதி அடைவதற்கு நல்வழியாகும்.
மிண்டரோடு விரவியும் வீரிலா குண்டர் தம்மை கழிந்துய்ய போந்து நீ தொண்டு செய்து என்றும் சோற்றுத்துறையாருக்கே உண்டு நீ பணி செய் மட நெஞ்சமே இளமையான நெஞ்சமே அமன் முண்டர்களோடு கலந்தும் பெருமையற்ற குண்டர்களோடு சேர்ந்தும் நின்ற நிலைமையிலிருந்து நீங்கி வழிகாணா நீ சோற்றுத்துறையாருக்கே தொண்டு செய் வாழ்ந்த வன்வழி வாளரக்கன்றை ஆழ்ந்து போய் அலறல் விரல் ஊன்றினான் சூழ்ந்து பாரிடம் சோற்றுத்துறையாருக்கு தாழ்ந்து நீ பணி செய் மட நெஞ்சமே வலிமை கொண்ட அரக்கனாகிய ராவணன் அஞ்சி அலறுமாறு ஒரு விரலை ஊன்றிய சிவனார் உரையும் இடம் பூதகணங்கள் சுற்றியுள்ள சோற்றுத்துறையே ஆகும். அதனில் நெஞ்சமே அப்பிரானின் திருவடியை பணிந்து போற்றி திருத்தொண்டினை ஆற்றிடு. இதுவே நமக்கு நற்கதி உடையதாகும். திருச்சிற்றம்பலம்.